அனைவருக்கும் வணக்கம். அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா பேசும்போது இன்னைக்கு தாவேக்காவை சும்மா புகழ்ந்து தள்ளிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மேலே புகழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு புகழ்ந்துட்டார். நீங்கள் ஏங்க சார் வேறு கட்சியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்துருங்க, தாவேக்காவோட இணைஞ்சிக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினரே அழைப்பு விடுக்கும் அளவுக்கு அவர் நிறைய விஷயங்கள் புகழ்ந்து தள்ளியிருக்கிறார். அதாவது நம்ம விசிக அண்ணன் திருமாவளவன் பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் தாவேக்காவை குறை சொல்லியும் திமுகவை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இத்தனைக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்துருக்குறாங்க, அனைத்து உரிமைகளையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்துமே பல இடங்களில் தாழ்த்தி பேசி விடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு வரல இருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் பார்த்திங்கன்னா அவர் பயங்கரமாக திமுகவை குற்றம் சாட்டியும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தாவேக்கா உயர்த்தியும் பேசியிருக்கிறார். எப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மே 4 தாங்க தமிழகத்துக்கு விடுதலை கிடைச்ச ஒரு நாள். 60 ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி ஆண்டுகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இவர்கள் வெற்றி அடைந்தார்களோ அந்த நாள் தான் அதாவது தமிழகத்துக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை நான் சொன்னேன்னு எழுதிடாதீங்க, இது என்கிட்ட ஒரு தலைவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அப்புறம் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, எதையாக இருந்தாலும் முதல்ல செஞ்சிடறது தான். 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மதுவிலக்கு கொள்கையை தான் நம்ம கடைப்பிடிச்சோம். அதை இன்றைக்கி பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பாமக தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை கையில் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் பேசுவார். மேலும் இன்றைக்கி மீடியாக்கள்லாம் சுதந்திரமாக செயல்படுறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. திமுக காலத்தில் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை அவர் சொல்கிறார். இது நடந்துச்சு, மீடியாக்களை திமுக காரர்கள் அச்சுறுத்துவாங்க. தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சு, அந்த மாதிரி ஒளிபரப்பாகிட்டு இருக்குது இல்லைங்களா. அப்போ திமுகவின் முதன்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியை நீ நிறுத்திடு, ஒளிபரப்பினா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டு அந்த ஓனரை மிரட்டல அப்போவே நிறுத்திட்டார். கடந்த ஆட்சி வரலும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஜனநாயக முறைப்படி நாடு இயங்குகிறது, ஆட்சி இயங்குது, யாருக்கும் எந்த அச்சுறுத்தலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் போட்டு உடைச்சிருக்கிறார். உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. யார் வேணுன்னா சுதந்திரமாக செயல்படலாம், தவறு நடக்குதா சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனே எந்த தவறுமே ஒரு 5 வருஷம் கழித்து தான் தெரியும், 3 வருஷம் கழித்து தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் கிடையாது. ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னு தோணிடுச்சுன்னா உடனே மீடியாக்களில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். கையில் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் அரசு நிறையா அவங்களே நம்மளை ஆதரிக்கிறாங்க, நீங்கள் எந்த தவறு இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் முன்னாடி ஆட்சியில் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஊர்லேயே இருக்க முடியாது, சும்மா விட்டுற மாட்டாங்க. சாமானியனாக இருந்தால் யார்கிட்ட நீ யார் மேலே புகார் சொன்ன அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடத்துகிறோம். அதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அது மக்களுக்கான ஒரு ஆட்சி கிடையாது, ஜனநாயக ஆட்சினா இதுதான் ஜனநாயக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொல்லியிருக்கிறார். மேலும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை, நேபாளம், பங்களாதேசம் போன்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா புரட்சி வெடித்தது. அந்த புரட்சி நடந்ததுன்னா அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்தது. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்க கிடையாது. ஆனாலும் இங்கே இளைஞர்களுடைய புரட்சி நடந்திருக்குது. இதை என்ன பண்ணுறாங்க, ஆட்சி மாற்றத்தின் மூலிமா காட்டிட்டாங்க. 60-70 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறாங்கல்ல, அவங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. இன்றைக்கி நடந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அந்த இளைஞர்கள்லாம் வாக்களித்தாங்க பார்த்திங்களா, அவங்களையெல்லாம் பார்த்து தப்பாக பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க. ஒன்றும் தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி, இவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர்களை ஒன்றும் தெரியாமல் வச்சுருந்ததே நீங்கள் தானே, அந்த மாதிரி தான் நீங்கள் அவங்கள வச்சுருந்துருக்குறீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தான் இறங்கி ரோட்டில் இறங்கி போராட போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் யார் தாவேக்காவினரை பார்த்திங்கன்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களை பலரும் தாழ்த்தி பேசுவாங்க. இன்றைக்கு அளவுக்கு நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் ஒன்றும் தெரியாத பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுக்கு அவர் அந்த மாதிரி ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு. ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் அவங்கள வச்சுருந்துருக்கிறீங்க இத்தனை வருஷமாக. அவன் எல்லாமே தெரிஞ்சுக்குவான், அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனைனா அவன் தான் வீதியில் இறங்கி போராட போகிறான்.
அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக வந்து பல இடங்கள்லையும் கடுமையாக சாடியிருக்கிறார். இந்த வந்து சென்னை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்னையை நாசப்படுத்தினதே வேற யாரும் கிடையாது, இந்த சேகர் பாபு தான். அதுக்கு தான் இப்போ வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், தாவேகாவில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு மேடையில் ஏறி தாவேகாவை ஆதரித்து க்ளீனாக இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் அவர் அந்தளவுக்கு க்ளீனாக வந்து தாவேகாவை பேசுகிறார். மேலும் பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை இந்த சென்னையில் வந்து சேகர் பாபு விஷயத்தை சொல்லிவிட்டு இப்படி ஒரு சைகை அப்படி முதல்வர் பண்ணார் பார்த்திங்கன்னா சட்டசபையில், அது மாதிரி ஒரு சைகையும் அவர் பண்ணி வந்து அசத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக, அதாவது தாவேகாவோட ரொம்ப இணக்கமாக போகிற மாதிரி வந்து பாமக வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, திருமாவளவன் அண்ணன் வந்து அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. நீங்கள் டெய்லியும் வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குறைகள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால முதல்வர் வந்து கடுமையான ஒரு அதிருப்தியில் வந்து இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் எந்த அளவுக்கு இதில் வந்து தாவேகாவிலிருந்து தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு கூட தெரியவில்லை. எப்போதும் திமுகவை புகழ்ந்து கொண்டு, அதாவது உடல் மட்டும்தான் இவருக்கு வந்து திரும்ப அண்ணனுக்கு வந்து இங்கே இருக்குது, மனசு பூரா திமுக கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்திருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே உடலும் மனமும் இங்கேயே தான் இருக்குது, தாவேகா பக்கமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வந்து ஒரு இணைப்பு செய்தி வரலாம் என்று நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மேலும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த பழனியினுடைய கோயில் விவகாரம் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா அந்த சிடிஆர் நிர்மல் குமாரை வந்து கேட்குறாங்க, ஏங்க இதில் சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க. இது பாருங்கள், விசாரணை போயிட்டுருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரும் வேறு யாரும் கிடையாது, திமுகவை சேர்ந்தவர்கள் தான். அவங்க தான் வந்து இந்த பத்திரப்பதிவு துறையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து 20% வந்து கமிஷன் அடிக்கிறது. அதாவது 1,00,000க்கு ஒரு இடம் விற்றாங்கன்னா கூட அதில் ஒரு 20% வந்து கமிஷன் அடிச்சிருவாங்க. 20,000 வந்து லஞ்சமாக வாங்கிடுவாங்க. மினிஸ்டர் கட்டிங்னு ஒரு பேமெண்ட்டே உங்களுக்கு போயிடணுங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. லஞ்ச லாபம் எல்லாம் வந்து தலைவெடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வந்த பிறகு அதை வந்து எல்லாம் குறைச்சிருக்கிறோம், அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி பழனியில் வந்து இந்த கோயில் விவகாரம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் நினச்சிடாதீங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்கலாம் இதில் உள்ளே இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படிலாம் நினச்சிக்கிறது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த முறைகேடும் நடக்க கிடையாது. இதில் வந்து 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க பாருங்கள். அந்த பத்திரப்பதிவு அவங்க பேரில் பதிஞ்சாங்கல்ல, அவங்களே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்கள வந்து தேடிட்டு வராங்க. விரைவாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்களுக்கு இதே வேலை தான், திமுக ஆட்சியிலேருந்தே இந்த மாதிரி நிலத்தை வந்து அபகரிக்கிற வேலை தான் அவங்க வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இது வந்து திமுக வந்து ரொம்ப கடுமையாக ஒரு வந்து சாடி பேசியிருக்கிறார். அது ஒரு பரபரப்பான விஷயமா வந்து பார்க்கப்படுது. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருக்கிறார். இந்த திமுகனுடைய அராஜகம் தான், அவர்கள் தான் இந்த வேலையை வந்து செய்கிறாங்க, இரவுலெல்லாம் வந்து பத்திரப்பதிவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டோக்கன் போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 டோக்கன் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சுன்னா 6 மணிக்கு மேலேயும் அது வந்து அன்றைய பொழுது வந்து எல்லாத்துக்கும் வந்து பதிவு செஞ்சு முடியலன்னா, லேட்டாக சில பேர்த்துக்கு அந்த 6 மணிக்கு மேலேயும் யார் யார் டோக்கன் போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி ப்ராசஸ் வந்து முடிச்சு கொடுக்குற விதமாக அன்றைக்கி வந்து வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விசாரணை வந்து சிபிசிஐடி இடம் போயிருக்கிறது. என்ன மாதிரி வந்து யார் யார் குற்றம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் வந்து எல்லாமே வெளிவந்துவிடும். ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.